தமிழகத்தில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்ட தேர்தல் குறித்து அரசியல் கட்சிகள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். 3 தொகுதிகளிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றி சரித்திரம் படைக்கும். 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுங்கட்சி மீண்டும் ஆளுங்கட்சியான வரலாற்றை படைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு பொது தேர்தலில் தனித்து நின்ற வரலாற்றை படைத்தவர். தற்போது நடைபெற இருக்கின்ற இந்த இடைத்தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று அந்த வரலாற்றோடு இந்த வரலாறு இணையும். இதெல்லாம் எங்களுடைய தலைவர் கலைஞருடைய கலந்து பேசி தலைவர் இதை பற்றி அறிவிப்பார். காங்கிரஸ் கூட்டணியிலே திமுக இந்த இடங்களில் போட்டியிட்டது. அது மாதிரி புதுச்சேரியில் இடைத்தேர்தல் வந்திருக்கிற தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த சட்டமன்ற தான் இப்போ ராஜினாமா செய்தார். ஆக அவரவர்கள் போட்டியிட்ட இடங்களிலே அவரவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சென்ற தேர்தலிலே கூட்டணி இருந்தது, இந்த தேர்தலிலேயும் இடைத்தேர்தல்களிலேயும் கூட்டணி தொடரும். இந்த 3 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி போட்டி போடுகிறது. அதற்கான பொறுப்பாளர்கள் இன்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனே மாவட்டத்தின் மையக்குழுவும் அந்த கோட்டத்தின் அமைப்பாளரும் உடனே கூடி எங்களுக்கு வேட்பாளரை பரிந்துரை செய்ய சொல்லி இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையிலே இந்த தேர்தலில் பங்கேற்பது போட்டியிடுவது பயனற்றது. ஆகவே எங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை கலந்தாய்வு செய்து விரைவில் அறிவிப்போம். ஒரு தொகுதியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போட்டியிட்டு தஞ்சாவூரில், அரவக்குறிச்சியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் போட்டியிட்டோம். எங்கள் வேட்பாளர் ஏதாவது முறைகேடுகள் செய்தார்களா, என்ன செஞ்சாங்க, யார் அந்த முறைகேட்டை செய்து, அந்த முறைகேட்டின் மீது என்ன நடவடிக்கை, ஒரு நடவடிக்கையும் கிடையாது. முறைகேடு செய்தால் அந்த முறைகேடு செய்த நபர்களின் மீது, அந்த கட்சிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம். அப்படி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக இதுவரையில் தெரியவில்லை. ஆகவே இவைகளையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு தேர்தல் நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.